Entrepreneurial Geniusனு ஒரு புக் இருக்கு. 25-30 டாப் பிராண்ட்ஸ்னுடைய ஹிஸ்டரி பிஹைண்ட் when they started அப்படின்னு சொல்லி ஒரு அசஸ்மெண்ட் பண்றாங்க. எவ்ரி பிசினஸ் has to go through 3 stages: இன்குபேஷன், இம்ப்ளிமெண்டேஷன், எமினன்ஸ். அப்போ நீங்க ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸ் கிராஃப் பாத்தீங்கன்னா ஒரு 0 to 7 years வந்து இன்குபேஷன் பீரியட், அதாவது அந்த ஸ்ட்ரகிளிங் பீரியட் ஆஃப் பிசினஸ். அந்த 7வது வருஷத்துல இருந்து அப்படியே நீங்க போனீங்கன்னா ஒரு 12 வருஷம் 13 வருஷம், அது கிட்டத்தட்ட ஒரு 0 to 15 years and above. அந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு லேர்னிங் கர்வ், உங்களுக்கு ஆல்ரெடி யூ நோ வாட் யூ சப்போஸ் டு டு, வாட் யூ நாட் சப்போஸ் டு டுங்கிற ஸ்டேஜ் வந்துட்டீங்க. அந்த ஸ்டேஜ்ல வந்து உங்க பிசினஸ்ல நீங்க நிறைய நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ் ஆஃப் பிசினஸ் தெரிஞ்சிருச்சு. அந்த ஸ்டேஜ் சஸ்டெயின் ஆகி போனீங்கன்னா அங்கிருந்து ஒரு பிரேக் த்ரூ அண்ட் பியாண்ட் நடக்கும். அதாவது ஹாக்கி ஸ்டிக் க்ரோத்னு சொல்லுவாங்க. கிராஃப் இப்படியே போகும், அந்த இடத்துல டக்குன்னு மேலே போகும். இந்த ஸ்டேஜ் வந்து நீங்க ஃபோர்ட் ஆகட்டும், பழைய கம்பெனி ஆகட்டும், இந்த கூகுள் ஆகட்டும், ஏன் நம்ம கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கிருஷ்ணா ஸ்வீட்ஸே ஆகட்டுமே, அதெல்லாம் எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. ஒரு சின்ன கான்செப்ட் மாறினாங்க. என்னது, ஒரு காலத்துல மைசூர் பாக்குனா அப்படியே கல் எடுத்து அடிச்சாதான் உடையும், அதை சாஃப்டா ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்தாங்க. அதுல தான் அப்புறம் ஹாக்கி ஸ்டிக் growth தான். அதாவது எப்படின்னா டக்குன்னு வராது. ஆப்பிள் எடுத்துக்கோங்களேன், ஐடியூன்ஸ் வரும்போது தான் பிரேக் த்ரூ. ஆனா ஆப்பிள் எப்ப ஆரம்பிச்சது? மெக்கின்டாஷ் ஃபர்ஸ்ட் கம்பெனி 80ஸ்லயே இருக்கு. ஸோ 20 years and above. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டேஜ் இருக்கு.